அம்மாவையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல தம்பி. இப்போதாம்மா அவளுக்கு ஃபீவர் விட்டு கொஞ்சம் ஓகேவா இருக்கா. அதான் கொஞ்சம் வீட்லயே ரெஸ்ட் எடுக்கட்டும்னு கூட்டிட்டு வரல. அதுவும் சரிதான். உடம்பு சரியில்லாத பிள்ளைய எதுக்கு அலைய வச்சுக்கிட்டு? அம்மா, உன் போனை ரிப்பேர் பண்ணணும்ல, அதை எடுத்து கொடு. நான் கொண்டு போய் கடையில கொடுத்துட்டு வந்துடுறேன். தம்பி வீட்டுக்கு வந்திருக்காரு, இந்நேரத்துக்கு கடைக்கு போறேங்கிற? போனு தானே, அத நாளைக்கு கூட ரிப்பேர் பண்ணிக்கலாம். நீ இங்கேயே உட்காரு. அம்மா, அந்த பழைய போனை இப்ப நீங்க கடையில கொடுத்து சரி பண்ணாலும் திரும்பவும் கொஞ்ச நாள்ல வேற ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும். அதனாலதான் சொல்றேன், அந்த போனை தூக்கி ஓரமா வச்சுட்டு அதுக்கு பதிலா இதோ இதை வச்சுக்கோங்க. என்ன தம்பி இது? உங்களுக்காக ஒரு புது போன் வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோங்க. புது போனா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இருக்கிற போனையே ரிப்பேர் பண்ணி அம்மா யூஸ் பண்ணிப்பாங்க. ஒருவேளை அது சரி வரலன்னா நான் கூட எங்க அம்மாவுக்கு புது போன் வாங்கி கொடுத்துப்பேன். நீங்க ஒன்னும் இதெல்லாம் வாங்கி கொடுக்க தேவையில்லை. பாருங்க, நான் ஒன்றும் இந்த புது போனை உங்களுக்கு வாங்கிட்டு வரலையே, அம்மாவுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். அம்மா, நீங்க வாங்கிக்கோங்கம்மா. எனக்கு எதுக்கு தம்பி இதெல்லாம்? காவேரி சொன்ன மாதிரி அந்த பழைய போனே நான் சரி பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ உங்களுக்காக நான் ஏதாவது கொடுத்தா நீங்க வாங்கிக்க மாட்டீங்க, அப்படித்தானே? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல தம்பி. அப்ப இதை வாங்கிக்கோங்க.